வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் இன்று சரிவை கண்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,26,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலையில் சவரனுக்கு 4,800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 2,800 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 950 ரூபாய் குறைந்து 15,850 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையில் இன்று ஒரே நாளில் 20,000 குறைந்து கிலோவுக்கு 4,05,000 விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 20 ரூபாய் குறைந்து 405 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தினார். காந்தியடிகளின் சுதேசி கொள்கையே தனது தலைமையிலான அரசின் வளர்ந்த மற்றும் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கிற்கு அடிப்படை தூண் என்று தனது எக்ஸ் பதிவில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். காந்தியின் ஆளுமையும் செயல்பாடுகளும் நாட்டு மக்களை எப்போதும் கடமை பாதையில் நடக்க தூண்டும் என மோடி தெரிவித்திருக்கிறார். காந்தியின் நினைவு நாளான ஜனவரி 30ஆம் தேதி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. காந்தி என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு அழியாத சித்தாந்தம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு ராகுல் காந்தி எக்ஸ் பக்கத்தில் நினைவஞ்சலி பதிவை வெளியிட்டுள்ளார். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் மற்றொரு காலத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் அரசியலும் காந்தி என்னும் சித்தாந்தத்தை அழிக்க முயன்று தோல்வியடைந்ததாக கூறினார். அதிகாரத்தின் வலிமையை விட உண்மையின் ஆற்றல் பெரியது, வன்முறையை விட அகிம்சையும் துணிவும் மேலானவை என்ற பாடத்தை காந்தி நமக்கு வழங்கியுள்ளதாக ராகுல் கூறினார். இந்தியாவின் ஆன்மாவில் காந்தி என்றும் நிலைத்திருப்பார் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். திமுக மீதான வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு இற்றுப்போனது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனத்தின் தமிழ்நாடு உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், திமுகவை எதிர்க்க முடியாதவர்கள் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை கூறுவதாக தெரிவித்துள்ளார். எங்களை பற்றி அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதுல முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. பாஜகவுடன் இருப்பவர்கள் ஊழல்வாதிகள் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனத்தின் தமிழ்நாடு உச்சி மாநாட்டில் பேசிய அவர், பாஜக வைத்துள்ள வாஷிங் மிஷினில் அதிமுகவின் ஊழல் வெளுத்துவிட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்து சொல்றது என்ன? ஊழல். இதுவரைக்கும் எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்க மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்துல அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் கட்சியுடன் எந்தவித மோதல் போக்கும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார்.
நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். கருத்து கணிப்பு எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு சாதகமான ஒரு கருத்து கணிப்பா வந்திருக்குது. அது உண்மையிலேயே தேர்தல் களத்தில் பிரதிபலிக்கும் நம்புறீங்களா? இல்லைங்க, எந்த கருத்து கணிப்பு வராட்டியும் நிச்சயமாக தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகத்தான் நான் கண்கூடாக ராகுல் காந்தி அவர்களோடு சந்திப்பு நடத்தினீங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததா? அந்த கூட்டணி எப்படி உறுதி செய்யப்பட்டு விட்டதா? இல்ல இன்னும் அதுல இல்லைங்க, இல்ல கூட்டணி உறுதி நான் செய்ய வேண்டியதில்லை. முதல்லயே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு. தொடர்ந்து மோதல் போக்கு நிலவரம் எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நல்ல சுமூகமான காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் திமுக மேற்கொண்டுள்ள தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் வாஞ்சை மணியாச்சி ரயில் நிலையம் இடையே 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்று வரும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பார் என கனிமொழி குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொகுதி உடன்பாடு குறித்து தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் முடிவு செய்வர் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தஞ்சையில் அரசு கட்டடங்கள் குறித்து சட்டமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து புதிய தலைமுறையிடம் பேசிய அவர் திமுகவுடன் நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவான நிலையை எட்டும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வதந்திகளுக்கு கனிமொழி எம்பி முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக செல்வ பெருந்தகை சுட்டிக்காட்டினார். இது ஒரு இயற்கையான கூட்டணி என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா தரவுகளும் வந்த பிறகு, பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு விவரமாக நாங்கள் பத்திரிகையாளரிடம் சொல்லுவோம். இந்த தேர்தல் முடிவு எங்கள் அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும் என்று பலமுறை நான் வலியுறுத்தியிருக்கேன். இந்த அடிப்படையில் தேர்தலை பற்றி எண்ணிக்கைகள், உடன்பாடுகள் அனைத்தும் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்களும் ராகுல் காந்திஜி அவர்களும் முடிவெடுப்பார். வரும் 1ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் சந்திக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் நடத்தி வரும் நடைபயணம் பிப்ரவரி 1ஆம் தேதி காலாப்பட்டு தொகுதியில் நிறைவடைகிறது. இதில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் பங்கேற்க உள்ளார். இதற்காக வருகை தரும் அவர் புதுச்சேரி செல்லும் வழியில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு சேர்ந்து திமுக தலைவரை சென்னையில் சந்திக்கலாம் என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது பழைய செய்தி என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர் என்றும் அவரை மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இது தொடர்பான கேள்விக்கு பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். எடப்பாடி எக்காரணத்தை கொண்டு அவரை சேர்க்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்களை நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சார். பழைய செய்திங்க. தாவேக தேர்தல் அறிக்கை குழுவின் சுற்றுப்பயணம் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இந்த குழு பொதுமக்கள், விவசாய சங்கங்களின் உறுப்பினர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினரை சந்தித்து தேர்தல் அறிக்கைக்காக அவர்களது கருத்துக்களை கேட்க உள்ளது. இந்த குழுவின் முதல் சந்திப்பு மதுரையில் வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி கடலூரிலும், 7ஆம் தேதி கோவையிலும், 9ஆம் தேதி திருச்சியிலும், 11ஆம் தேதி சென்னையிலும் தாவேக தேர்தல் அறிக்கை குழுவின் சந்திப்பு நடைபெற உள்ளது. புரட்சித் தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான குண்டர் தடுப்புச் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளங்களில் ஏர்போர்ட் மூர்த்தி பதிவிட்ட கருத்து சர்ச்சையானது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏர்போர்ட் மூர்த்தி சென்னை மயிலாப்பூர் சென்றபோது விசிகவினருடன் மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கில் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வரும் தனியார் கட்டடத்திற்கு பல ஆண்டுகளாக முறையான வாடகை செலுத்தாமலும் இடத்தை காலி செய்யாமலும் உள்ள தமிழக அரசின் நடவடிக்கையை நேர்மையற்ற செயல் என சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. கட்டடத்தை காலி செய்து ஒப்படைக்க கோரி உரிமையாளர்கள் தாக்கல் செய்த வழக்கில் வாடகை பாக்கி செலுத்தப்படாதது, ஒப்பந்தமின்றி கட்டடம் பயன்படுத்தப்பட்டதும் சட்டவிரோதம் என குறிப்பிட்டு வழக்கை 2 மாதங்களுக்கு ஒத்திவைத்தனர்.
திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்போம் என்றும் அதே நேரத்தில் கூட்டணி நலனையும் கருத்தில் கொள்வோம் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறினார். பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் வீசிக்க இடம்பெறாது என்பதில் இப்போதும் உறுதியாக இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி குறித்து தான் பேசவில்லை என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த பன்னீர்செல்வத்திடம் ராமதாசுடன் கூட்டணி பேசப்பட்டதா என வினவப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ராமதாசுடன் கூட்டணி குறித்து தான் பேசவில்லை எனவும் தேர்தல் நேரம் என்பதால் கிண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் எனவும் தெரிவித்தார். அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது பழைய செய்தி என பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர் என்றும் அவரை மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இது தொடர்பான கேள்விக்கு பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ள தொகுதிகளுக்கு தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விருக்கம்பாக்கம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய நியமிச்சர் எல் முருகன் உதகை, திருப்பூர் வடக்கு, வால்பாறை உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கும், தமிழிசை சவுந்தரராஜன் கும்மிடிப்பூண்டி, மயிலாப்பூர், நாங்குநேரி உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கும், பொன் ராதாகிருஷ்ணன் தென்காசி, பரமக்குடி உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கும், வானதி ஸ்ரீனிவாசன் திருப்பூர் தெற்கு, குன்னூர், கோவை தெற்கு ஆகிய 3 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பண்ருட்டி அருகே விவசாயி தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவமே திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கு உதாரணமாக திகழ்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் செய்தியில், கடலூர் மாவட்டம் மாளிகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வழிமறிக்கப்பட்டு பெட்ரோல் ஊற்றி கொடூரமாக எரிக்கப்பட்டதால் சாலையில் அவர் ஓடியது திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தினமும் என்ன கொடுமை நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்திலேயே மக்கள் வாழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 70 வயது விவசாயி ராஜேந்திரன் மர்ம கும்பலால் பெட்ரோல் ஊற்றி உயிருடன் எரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதற்கு இந்த கொடூர நிகழ்வே சான்று என கூறியுள்ள அவர், திமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் படுகொலைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் விவசாயிக்கு சிறப்பான மருத்துவ உதவி அளிப்பதோடு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் மகாராஷ்டிரா துணை முதல்வராக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. சுனேத்ரா பவார் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள நிலையில் அப்பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு அஜித் பவார் மறைவால் காலியான சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் இணைப்பு குறித்த முயற்சிகளும் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் பிரஃபுல் பட்டேல் கட்சி நிர்வாகத்தை கவனிப்பார் என்றும் தெரியவந்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் முடக்கப்படுகிறதா என அச்சம் எழுந்துள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சில மறுபரிசீலனைகள் தேவை என மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குறித்து கருத்து கூறியுள்ள அவர், மோடி அரசு திட்டமிட்டு RTI சட்டத்தை சிதைத்து வருவதாக கூறியுள்ளார். பாஜக ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் அரசியல் அனாதைகள் ஆக்கப்பட்டு விட்டதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. அசாம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு காங்கிரஸ் 10 கேள்விகளை எழுப்பியுள்ளது. பல்வேறு சமூக மக்களுக்கு ஏன் பழங்குடி அந்தஸ்து தரவில்லை? அசாமிய மக்களின் நிலங்களை தொழிலதிபர்களுக்கு தாரை வார்த்தது ஏன் என 10 கேள்விகளை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா கேட்டிருக்கிறார். அசாம் மண்ணின் மைந்தர்கள் லட்சக்கணக்கானோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
ராகுல் காந்தி அஸ்ஸாமிய மக்களை அவமதித்து விட்டார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். குடியரசுத் தலைவர் அளித்த விருந்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி அவர் அளித்த அஸ்ஸாமிய பாரம்பரிய உடையை அணிய மறுத்துவிட்டார் என்று அமித்ஷா கூறியுள்ளார். அந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற வெளிநாட்டவர்கள் உட்பட அனைவரும் அந்த துண்டை அணிந்ததாகவும், ஆனால் ராகுல் மட்டும் மறுத்துவிட்டதாகவும் அமித்ஷா கூறினார். அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் இவ்வாறு பேசினார். அஸ்ஸாம் மாநில வளர்ச்சிக்கு காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை என்றும், மாறாக துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் அளித்து இளைஞர்களை வன்முறை பாதைக்கு தூண்டியதாகவும் அமித்ஷா குற்றஞ்சாட்டினார். கேரள பட்ஜெட்டில் பள்ளி மாணவர்களுக்கு காப்பீடு வழங்கும் திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. கேரளாவில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட இருக்கும் நிலையில் இடது ஜனநாயக முன்னணி அரசின் கடைசி பட்ஜெட்டில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் மாநிலம் முழுவதும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்கும் திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு கட்டணம் இன்றி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை கட்டணமில்லா கல்வி வழங்கப்பட்டு வருகிறது. கேரள மாநில அரசு பட்ஜெட்டில் சபரிமலை மேம்பாட்டு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 30 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சன்னிதானத்தை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். இது தவிர பம்பை நதியை தூய்மைப்படுத்த 30 கோடி ரூபாயும், சபரிமலை விமான நிலைய திட்டத்துக்கு 4.96 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படுவதாக கேரள நிதியமைச்சர் KN பாலகோபால் அறிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க முறைகேடு வழக்கு தொடர்பாக மலையாள நடிகர் ஜெயராமிடம் சென்னையில் கேரள சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். வளசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். தங்க முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் தங்க முலாம் பூசுவதற்காக என்று சொல்லி ஐயப்பன் கோயிலிலிருந்து எடுத்து வந்த கலைப்பொருட்களை கொண்டு கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னையில் மேற்கொண்ட பூஜை குறித்து ஜெயராமிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த பூஜையின் போது எடுக்கப்பட்ட வீடியோவில் ஜெயராமும் இருக்கும் காட்சிகள் வெளியாகியிருந்தது. இந்த வழக்கில் இதுவரை 12 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் உள்ள வாங்கி பள்ளத்தாக்கில் தண்ணீருக்கு பதில் பனி வெள்ளமாக ஓடும் பனியாறு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையும் கடும் பனிப்பொழிவும் இணைந்து மலைச்சரிவுகளில் திரண்டிருந்த பனியை ஆறு போன்று கீழ்நோக்கி தள்ளியதாக கூறப்படுகிறது. பார்ப்பதற்கு நீர்வீழ்ச்சியை போன்று காட்சியளிக்கும் இந்த நிகழ்வு இணையவாசிகளை வியப்பில் ஆழ்த்தினாலும் உள்ளூர் மக்களுக்கு இது பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க ஆந்திர அரசு பரிசீலிக்கிறது. இதுகுறித்து சட்டம் கொண்டுவரும் யோசனை உள்ளதாக ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் கூறியிருந்தார். இச்சட்டம் கொண்டுவரும் முன்பாக சர்வதேச அளவில் பிரபலமான மெட்டா, எக்ஸ், கூகுள் ஆகிய சமூக ஊடக தள நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அம்மாநில அரசு பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாவதால் கல்வி பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுவதாக உலகளவில் கவலைகள் உள்ளன. இதை கருத்தில் கொண்டு 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக தளங்கள் பயன்படுத்த ஆஸ்திரேலிய அரசு தடை விதித்திருந்தது. காவல்துறையினரின் குடும்ப மகிழ்ச்சிக்காக கர்நாடக அரசு ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இனி அம்மாநிலத்தில் உள்ள காவலர்கள் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளன்று கட்டாயம் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என டிஜிபி சலீம் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக இரவு பகலாக மன அழுத்தத்திற்கு மத்தியில் பணியாற்றும் காவலர்கள் தங்கள் வாழ்வின் முக்கிய தருணங்களை குடும்பத்துடன் செலவிட வேண்டும் என்பதே இந்த முடிவின் நோக்கம். இந்தியா இன்று டிஜிட்டல் உலகின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் இணைய பயனாளர்களின் எண்ணிக்கை 95 கோடியை கடந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. இதில் ஆச்சரியமான விஷயம், நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில்தான் இணைய பயன்பாடு 4 மடங்கு வேகமாக வளர்ந்து வருகிறது. இன்று 57 விழுக்காடு பயனாளர்கள் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இளைஞர்கள் மத்தியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குறுகிய கால வீடியோக்களின் மோகம் விண்ணை தொட்டிருக்கிறது. சுமார் 44 விழுக்காடு இந்தியர்கள் AI தொழில்நுட்பத்தை அன்றாட வாழ்வில் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர்.
திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி கோயிலில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் கேரளா வந்தனர். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியினர் திருவனந்தபுரம் வந்தடைந்த நிலையில் கோயிலுக்கு சென்ற அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வீரர்களை காண கோயிலின் வடக்கு வாசல் பகுதியில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் பயணிகள் விமானங்களின் எண்ணிக்கை 3 மடங்காக உயர்த்து 2250 எட்டும் என்று ஏர்பஸ் கணித்துள்ளது. ஆண்டுக்கு 8.9 விழுக்காடு என்ற வேகத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்தியா உலகின் 3வது பெரிய விமான சந்தையாக மாறவுள்ளது. வெறும் விமானங்கள் மட்டும் வரப்போவதில்லை, அவற்றை இயக்க புதிய விமானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதிக அளவில் தேவைப்படுவார்கள். இதற்காக ஏர்பஸ் நிறுவனம் தனது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே உற்பத்தியையும் உதிரி பாகங்கள் கொள்முதலையும் பல மடங்கு அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரசாத லட்டு தயாரிப்புக்கு ரசாயன பொருட்கள் கொண்ட 68 லட்சம் கிலோ நெய் பயன்படுத்தப்பட்டதாக சிபிஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்ட நெய்யில் கலப்படம் இருந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரித்து வந்தது. இந்நிலையில் சிபிஐயின் சிறப்பு விசாரணை குழு தன் அறிக்கையை நெல்லூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இதில் 2021 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் ரசாயன கழிவுகள் கொண்ட போலி நெய் திருப்பதி கோயிலுக்கு விநியோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 68 லட்சம் கிலோ மதிப்புள்ள இந்நெய்யின் மதிப்பு 250 கோடி ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது. மும்பையில் 400 மீட்டர் தொலைவுக்கு காரில் அழைத்துச் செல்ல அமெரிக்க சுற்றுலா பயணியிடம் 18,000 ரூபாய் வாங்கி ஏமாற்றிய வாடகை வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மும்பை விமான நிலையத்திலிருந்து அருகிலுள்ள நட்சத்திர விடுதிக்கு அழைத்துச் செல்ல 18,000 ரூபாய் வாங்கியதாக தேஸ்ராஜ் யாதவ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து வாடகை கார் பதிவு எண்ணுடன் சமூக தளத்தில் அமெரிக்க பயணி பதிவிட்ட நிலையில் காவல்துறை விரைந்து செயல்பட்டு கைது நடவடிக்கையை மேற்கொண்டது. யாதவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. ரூபாய் மதிப்பு சரிவு, தங்கம் விலை உயர்வு பிரச்சினைக்கு மத்திய அரசு தீர்வு காண வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ரூபாய் மதிப்பும் தங்கம் விலையும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவை என்றார். மகாத்மா காந்தியின் பெயர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காந்தி நினைவு தினமானது என்று காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் யூனியன் அலுவலகம் முன் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கமிட்டனர். சேலத்தில் 100க்கும் மேற்பட்டோர் வாயில் கருப்பு துணி கட்டி பாஜக அரசை கண்டித்தனர். ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சி 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி பெயரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதேபோல் பல்வேறு நகரங்களில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழகத்தில் பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை சேர்க்க அரசு கால அவகாசத்தை நீட்டித்துள்ளது. இதன்படி செப்டம்பர் 26ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளின் பெயரை பதிவேட்டில் இணைக்கலாம். 2000வது ஆண்டுக்கு முன்னும் பின்னும் பிறந்த அனைவருக்கும் இந்த சலுகை பொருந்தும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. விடுபட்ட பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மத்திய கைலாஷ் சந்திப்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலம் இன்னும் சில தினங்களில் திறக்கப்பட உள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. நாளைக்குள் தார் சாலை பணிகள் முடிக்கப்பட்டு முதல்வர் ஸ்டாலின் இதனை திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாலம் செயல்பாட்டுக்கு வந்தால் OMR நோக்கி செல்லும் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசல் குறையும். 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்த இளையராஜா தனக்கு இன்னும் இசை தெரியாது என கூறியிருப்பது அவரது ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் நடைபெற்ற அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் இளையராஜாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா 1541 படங்களுக்கு பிறகும் தனக்கு இசை தெரியாது என்பதால் தான் தாம் இன்னும் உழைத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். இசையை முழுமையாக கற்று தேர்ந்துவிட்டால் வீட்டிலேயே முடங்கி போயிருப்பேன் என்றும் இளையராஜா குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கீழழகு நாச்சியாபுரம் கிராமத்தில் நில அதிர்வு உணரப்பட்டது. இதனால் ஒரு சில வீடுகளின் சுவர்களில் கீறல்கள் ஏற்பட்டுள்ளன. பாத்திரங்கள் உருண்டு விழுந்ததால் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்ததாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியிலும் அதிர்வு உணரப்பட்ட நிலையில் தங்கள் பகுதியில் நில அதிர்வு ஏற்பட காரணம் என்ன என்பது குறித்து அரசு ஆய்வு நடத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா கனடா உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விமானங்களுக்கு மேலும் 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேலும் கனடா விமானங்களுக்கு அளித்த ஓட்டுதல் சான்றை நிறுத்தி வைப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். கனடாவின் ஒரு மாகாணமான அல்பர்டாவை தனி நாடாக்குவதற்கான முயற்சிகளில் பிரிவினைவாத குழுக்கள் தீவிரம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தவும் இக்குழுவினர் முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. இக்குழுவினருக்கு ட்ரம்ப் அரசு நிதி உதவி அளித்து ஆதரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரிவினைவாத குழுவினருடன் அமெரிக்க அரசின் அதிகாரிகள் சந்தித்து பேசியுள்ளதாகவும் தெரிகிறது. கனடாவில் இருந்து அல்பர்டாவை பிரித்து அதை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக அறிவிக்க ட்ரம்ப் காய் நகர்த்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய கனடா பிரதமர் மார்க் கார்னி தங்கள் நாட்டின் இறையாண்மையை அமெரிக்கா மதிக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். எரிசக்தி உற்பத்தியில் முக்கியமிக்க அல்பர்டா கனடாவின் மிக முக்கிய மாகாணமாக திகழ்கிறது. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவேன் என தேர்தல் பரப்புரையின் போதே ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். கியூபாவுக்கு கச்சா எண்ணெயை விற்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். கியூபாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் பெரும் பகுதியை வெனிசுலா அளித்து வந்தது. தற்போது அமெரிக்காவின் தலையீட்டிற்கு பிறகு வெனிசுலா எண்ணெய் கியூபாவுக்கு செல்வதில்லை. இதை சமாளிக்க மெக்சிகோவிடமிருந்து கியூபா கச்சா எண்ணெயை வாங்கி வந்தது. இந்நிலையில் ட்ரம்பின் உத்தரவால் கியூபாவுக்கும் மெக்சிகோவுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஏற்கனவே கூறியிருந்தார். அண்டை நாடுகளான அமெரிக்காவும் கியூபாவும் பல ஆண்டுகளாகவே எதிரும் புதிருமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் மு க ஸ்டாலின் பைக் சவாரி செய்வது போல் போஸ் கொடுத்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன. சென்னை அடையாறில் உள்ள தொல்காப்பியர் பூங்காவில் வழக்கம் போல் நடைபயிற்சிக்கு சென்ற முதல்வர் மு க ஸ்டாலின் அங்கு விலை உயர்ந்த ஹயபுசா பைக்கில் ஏறி அதனை ஓட்டுவது போல போஸ் கொடுத்தார். இந்த காட்சிகளும் புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. பைக் பந்தய வீராங்கனையும் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி நிர்வாகியுமான நிவேதா ஜெசிகா முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அப்போது ஜெசிகாவின் பைக்கில் அமர்ந்து முதல்வர் போஸ் கொடுக்க அவருடன் நிவேதா புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார். அப்போது தான் புல்லட் ஓட்டிய அனுபவங்களை முதல்வர் ஸ்டாலின் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட டிஜிட்டல் பேனர் சரிந்து விழுந்து சத்துணவு பெண் ஊழியர் காயமடைந்திருக்கிறார். எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொள்ளவுள்ளார். இந்த நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர் மீது பொதுக்கூட்டத்திற்கு நாற்காலிகள் ஏற்றி சென்ற வாகனம் உரசியுள்ளது. இதில் பேனர் சரிந்து விழுந்ததில் சத்துணவு உதவியாளரான கவிதா காயமடைந்திருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணி விலகினால் அந்த இடத்தை பிடிக்க உகாண்டா அணி தயாராக உள்ளது. ஏற்கனவே இப்போட்டியில் பங்கேற்க ஐஸ்லாந்து அணிக்கு வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்டது. ஆனால் போட்டிக்கு தயாராக தங்களுக்கு போதிய அவகாசம் இல்லை என ஐஸ்லாந்து கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துவிட்டது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு பதிலாக விளையாட உகாண்டா விருப்பம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தனது இறுதி முடிவை வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவிக்க உள்ளது. இத்தாலியில் ஒலிம்பிக் ஜோதி பயணம் மிகச் சிறப்பாக தொடர்ந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த வியாழக்கிழமை சவுத் டைரோல் பகுதி வழியாக இந்த ஜோதி பயணித்தது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி மிலன் நகரின் சான்சிரோ மைதானத்தில் தொடங்குகின்றன. இதற்காக கடந்த மாதம் ரோமிலிருந்து தொடங்கிய இந்த 12,000 கிலோமீட்டர் நீள ஒலிம்பிக் ஜோதி பயணம் தொடக்க விழா அன்று மிலனை சென்றடையும். நாட்டின் நிதி தலைநகரான மிலன் மற்றும் மலைப்பிரதேசமான கோட்டனாடி ஆம்பசோ ஆகிய இரு முக்கிய இடங்களை மையமாக வைத்து இந்த போட்டிகள் நடைபெறவுள்ளன. நாடு முழுவதும் விளையாட்டு ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த ஜோதி பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது.